இன்னைக்கு நம்ம மார்வல் மல்டிவர்ஸ் vs டிசி மல்டிவர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மல்டிவர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி மல்டிவர்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எர்த் இருக்கு, அது நம்ம வாழ்ற பூமி. நம்ம பிளானட்டை சுத்தி ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்கு. அந்த பிளானட் எல்லாமே ஒரு வரிசையில சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. அது பேரு சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் தான் மார்வலோட எர்த் 616. எர்த் 616 அப்படின்றது மார்வலோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இதே மாதிரி தான் டிசிக்கும் இந்த சோலார் சிஸ்டம் சுத்தி இருக்குது மில்கி வே, அதாவது தமிழ்ல பால்வழின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமி சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. நீங்க அந்த சூரியனுக்கு மேல போனாலோ அல்லது சூரியனுக்கு கீழே போயிட்டு இருந்தாலோ ஃபுல்லா இருட்டா தான் இருக்கும். அதுதான் மில்கி வே. இதை சுத்தி ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு யூனிவர்ஸ் ஆக முடியும். யூனிவர்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல யூனிவர்ஸ் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு மல்டிவர்ஸ் ஆக முடியும். மல்டிவர்ஸ் இப்படிதான் இருக்கும். மார்வல் மல்டிவர்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஆனா டிசி மல்டிவர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். டார்க் மல்டிவர்ஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு டிசி ஃபேனா மாறிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிசி மல்டிவர்ஸ்க்குள்ள பூந்து விளையாடுவானுங்க. மார்வல்லையும் டிசிலையும் மல்டிவர்ஸ் வரையும் தான் இருக்கா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மல்டிவர்ஸை தாண்டி ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் டிசிக்களையும் மார்வல்களையும் கொண்டு வந்தா அதை பாக்குறவங்க பைத்தியம் ஆயிருவாங்க. சத்தியமா ஒண்ணுமே புரியாது. 100 பேர் பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் இல்லைன்னா 2 பேருக்கு புரிய சான்ஸ் இருக்கு. மித்தபடி வாய்ப்பே இல்ல. இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஓரளவு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, இப்ப நம்ம யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் அப்படின்னா என்னன்றத பத்தி பார்த்தோம். மல்டிவர்ஸ் தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்ல மல்டிவர்ஸ், அது மாதிரி பல மல்டிவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு மெகாவர்ஸ் ஆக முடியும். பல மெகாவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு அர்ச்சிவர்ஸ் ஆக முடியும். பல அர்ச்சிவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு மேக்ரோவர்ஸ் ஆக முடியும். பல மேக்ரோவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு அல்ட்ராவர்ஸ் ஆக முடியும். இந்த ஒரு அல்ட்ராவர்ஸ் மாதிரி பல அல்ட்ராவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு ஹைப்பர்வர்ஸ் ஆக முடியும். இந்த ஒரு ஹைப்பர்வர்ஸ் மாதிரி பல ஹைப்பர்வர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு எக்ஸாவர்ஸ் ஆக முடியும். ஒரு எக்ஸாவர்ஸ் மாதிரி பல எக்ஸாவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு ஜெட்டாவர்ஸ் ஆக முடியும். பல ஜெட்டாவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு ஆம்னிவர்ஸ் ஆக முடியும். இது மாதிரி பல ஆம்னிவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு அவுட்டர்வர்ஸ் ஆக முடியும். பல அவுட்டர்வர்ஸ் ஒன்னா சேர்ந்தா ஒரு எக்ஸ்னோவர்ஸ் ஆக முடியும். இப்போ நம்ம பார்த்த எல்லா வருஷம் ஒன்னா சேர்ந்தா ஒரு ஆல்வர்ஸ் ஆக முடியும். ஆல்வர்ஸ் ஒண்ணுதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது மாதிரி எக்கச்சக்கமான ஆல்வர்ஸ் இருக்கலாம். இப்போ மல்டிவர்ஸை தாண்டி நம்ம பார்த்த எவ்வளவோ வருஷம் யோசிச்சு பாருங்க. மார்வல் டிசில மல்டிவர்ஸ் வரையும் தான் காட்டியிருக்காங்க. மல்டிவர்ஸை தாண்டி இப்போ நம்ம பார்த்த எல்லா வருஷையும் மார்வல் டிசிக்குள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அதை பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுக்கிற விதத்துல சொல்றது அப்படின்றது ரைட்டர்ஸோட கையில தான் இருக்கு. ரைட்டர்ஸ் எழுதுறத பொறுத்து தான் ஆடியன்ஸோட மைண்ட் செட், ரியாக்ஷன் எல்லாமே மாறும். மார்வல் டிசி ரெண்டுமே மல்டிவர்ஸ் வரையும் தான் காட்டியிருக்காங்க. அதை தாண்டி இன்னுமே போகல. மார்வல் மல்டிவர்ஸ் அப்படின்றது ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி ஈஸியா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா டிசி மல்டிவர்ஸ் அப்படின்றது மல்டிவர்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி மல்டிவர்ஸ்ல பூந்து வெள்ளாசி இருப்பானுங்க. அதனால புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். டிசி ஒரு அனிமேட்டட் மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜஸ்டிஸ் லீக் கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட்டி இயர். எத்தனை பேர் இதை பாத்தீங்கன்னு தெரியல. மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு தரமான அனிமேட்டட் மூவின்னு கூட சொல்லலாம். அதாவது டிசி மல்டிவர்ஸை நோக்கி ஒரு ஆன்டி மேட்டர் வேவ் வருது. அது மல்டிவர்ஸுக்குள்ள இருக்க ஒவ்வொரு யூனிவர்ஸையும் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. மல்டிவர்ஸுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல உள்ள ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவும் ஒரு யூனிவர்ஸ்ல அப்பியர் ஆகி அந்த ஆன்டி மேட்டரை எதிர்த்து மல்டிவர்ஸை காப்பாத்திருப்பாங்க. மல்டிவர்ஸை பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. மல்டிவர்ஸ்க்கு அடுத்து மெகாவர்ஸ் அப்படின்றது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல 3 ஸ்பைடர்மேனை காட்டியிருப்பாங்க. அந்த 3 ஸ்பைடர்மேன் 3 யூனிவர்ஸ் சேர்ந்த பீட்டர் பார்க்கர். மல்டிவர்ஸுக்குள்ள உள்ள 3 யூனிவர்ஸ்ல உள்ள 3 ஸ்பைடர்மேன் ஒரு யூனிவர்ஸுக்கு டிராவல் பண்ணி வந்தா அது மல்டிவர்ஸ் டிராவல். ஒரு மல்டிவர்ஸுக்குள்ள ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கு. அதுல ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு மல்டிவர்ஸுக்குள்ளே டிராவல் பண்ணா அது மல்டிவர்ஸ் டிராவல். அப்போ ஒரு மல்டிவர்ஸை விட்டு இன்னொரு மல்டிவர்ஸுக்கு டிராவல் பண்ணீங்கன்னா அதை மல்டிவர்ஸ் டிராவல்னு சொல்ல முடியாது, மெகாவர்ஸ் டிராவல் தான் சொல்லணும். பல மல்டிவர்ஸ் ஒன்னா சேர்ந்தா தான் ஒரு மெகாவர்ஸ் ஆக முடியும். அப்போ மெகாவர்ஸுக்குள்ள இருக்கிற பல மல்டிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணீங்கன்னா மல்டிவர்ஸை விட்டு வெளியே வந்து மெகாவர்ஸுக்குள்ள வந்துருவீங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா டிசி மார்வல் மல்டிவர்ஸை தாண்டி இந்த அளவுக்கு டெப்தா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிசி மார்வல் மல்டிவர்ஸை பத்தி பார்ப்போம். மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள நீங்க பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணாலோ இல்ல பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணாலோ, அப்படி டிராவல் பண்ணி பிரசன்ட்ல இருக்க நீங்க ஃபியூச்சர்ல இல்லனா பாஸ்ட்ல நடக்கிற ஏதாவது ஒண்ணு மாத்தினா அதோட பாதிப்பு ஃபியூச்சர்ல இருக்கவங்கள தான் பாதிக்கும். நீங்க பாஸ்ட் பிரசன்ட் எதை மாத்தினாலும் அது ஃபியூச்சர்ல நடக்க போறதை தான் பாதிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பீட்டர் பார்க்கற ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்சதா ஸ்பைடர்மேனா மாறுவாரு. சப்போஸ் ஃபியூச்சர்ல இருக்க நீங்க பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் பீட்டர் பார்க்கற கடிக்கிறத தடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறி இருக்க மாட்டாரு. பீட்டரை கடிக்க வந்த ஸ்பைடரை தடுத்ததுனால அந்த இடத்துல அந்த ஸ்பைடர் பீட்டருக்கு பதிலாக அங்க இருக்க வேற யாராவது கடிச்சிருக்கலாம். அதனால ஃபியூச்சர்ல பீட்டர் ஸ்பைடர்மேனா மாறி இருக்க மாட்டாரு. அந்த இடத்துல ஸ்பைடர் பீட்டருக்கு பதிலாக வேற யாரை கடிச்சதோ அவங்க தான் ஃபியூச்சர்ல ஸ்பைடர்மேனா மாறி இருப்பாங்க. இப்படிதான் ஃபியூச்சர்ல பாதிப்பு ஏற்படும். இதுவே டிசி சைடுல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிற விதத்துல டிசில ஸ்பைடர்மேனை எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். பிரசன்ட்ல இருக்க நீங்க பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி பீட்டரை ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிக்கிறத தடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பீட்டருங்கிற ஒருத்தரே இல்லாம போயிருவாரு. ஃபியூச்சர்ல மட்டும் இல்லாம பாஸ்ட்ல பீட்டர் பார்க்கர்ன்ற ஒருத்தரே பிறக்காம போயிருவாரு. அப்ப டிசில டைம் டிராவல் பண்றது அப்படின்றது எவ்வளவு ஆபத்தான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டிசி இதை பத்தி த ஃபிளாஷ் படத்துல புலி போட்டு விளக்கி சொல்லியிருப்பாங்க. நீங்க டைம் டிராவல் பண்ணி ஒரு விஷயத்தை மாத்தினீங்கன்னா அதோட பாதிப்பு ஃபியூச்சர்லயும் இருக்கும் பாஸ்ட்லயும் இருக்கும். அந்த பாதிப்பை சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைம் டிராவல் பண்ணி எதை மாத்தினீங்களோ அந்த ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரும் அழியணும். அப்படி இல்லைன்னா டைம் டிராவல் பண்ண நீங்க அழியணும். அப்படி நடந்தா ஃபியூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தடுக்க முடியும். இது ரெண்டு தான் வழி. இது ரெண்டையும் தடுக்க நினைச்சீங்கன்னா வேற வழியே இல்லாம யூனிவர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சிடும். இதை தான் ஃபிளாஷ் பட எண்டிங்ல பாத்திருப்பீங்க. இதே மார்வல் டிசி மல்டிவர்ஸ்ல பார்க்கும்போது மார்வல் மல்டிவர்ஸுக்குள்ள தப்பு பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற டைம்லைன்ல ஏகப்பட்ட பிரான்ச்சை கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்படி நடந்த மார்வல் மல்டிவர்ஸே கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி நடக்காம தடுக்கிறதுக்காகவும் பிரான்ச்சை சரி செய்யறதுக்காக
தான் டிவியே இருக்காங்க. மார்வல் டைம்ல என்ன சரி பண்றதுக்காக டிவியே இருக்கிற மாதிரி டிசிலையும் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு மானிட்டர். ஜஸ்டிஸ் லீக் கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட்டி அந்த ஒரு அனிமேஷன் மூவில இவரை பார்த்திருப்பீங்க. எல்லா யூனிவர்ஸையும் ஒரு ஆன்டி மேட்டர் வேவ் வந்து தாக்கும் போது எல்லா யூனிவர்ஸ்ல உள்ள சூப்பர் ஹீரோஸையும் ஒன்னா டீம் அப் பண்ணி இந்த ஆன்டி மேட்டர் வேவ் எதிர்த்து நின்றுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மானிட்டர் தான் ஒரு முக்கிய காரணமா இருப்பாரு. சப்போஸ் மானிட்டர் மட்டும் எதுவுமே அந்த இடத்துல பண்ணாம இருந்திருந்தாருன்னா எல்லா யூனிவர்ஸ்ல உள்ள சூப்பர் ஹீரோஸும் ஒன்னா டீம் அப் ஆயிருக்க மாட்டாங்க. அப்படி ஆகாம இருந்திருந்தா அந்த ஆன்டி மேட்டர் வேவ் கிட்ட இருந்து ஒரு யூனிவர்ஸை கூட காப்பாத்திருக்க முடியாது. மல்டிவர்ஸ் டைம்லைன்ல பார்க்கும்போது மார்வல்ல டிவி எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி டிசில மானிட்டர்ன்ற ஒருத்தர் முக்கியம். இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசி நியூ எர்த் 52 அப்படின்ற ஒரு மல்டிவர்ஸ் மேப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்ப்போம். மல்டிவர்ஸை பத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பெரிய ஜீனியஸ்லாம் இல்ல. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.